10th mathsல example 6.31 from a top of a 12 meter high building, the angle of elevation of top of a cable tower is 60 degree. The angle of depression of its foot is 30 degree. Determine the height of the tower. கவனிங்க ஏபி அப்படிங்கிறது நீங்கள் என்ன எடுத்துறீங்க அப்படின்னா பில்டிங்கு, அந்த பில்டிங்கோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ கேபிள் இஸ் பாருங்கள், இது டவரோட ஹைட்டு வந்து சிடி அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இந்த டவரோட டாப் எலிவேஷன் அப்படின்னா கீழேருந்து மேலே பார்ப்பீங்க இல்லையா? இந்த டவரோட டாப்பை பார்க்கும்போது எவ்வளோ மேட் ஆகுது ஆங்கிள் அப்படின்னா 60 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகேங்களா? அடுத்து இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா கீழே பார்க்குறது எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டவரோட ஃபுட், அதாவது இதோட கீழே அதோட பாட்டமை பார்க்குறாங்க. ஸோ பாட்டம் பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி மேட் ஆகுது அப்படின்னா 30 டிகிரி. ஸோ ஓகேவா? ஸோ இது 30 அப்படின்னா இது 30 தான், அப்படி தானே? இது 30 அப்படின்னா இது 30 அப்படின்னா இந்த ஆங்கிள் போய் இந்த சைடு டேர்ன் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ஆங்கிள் டச் ஆகுது இல்லையா? இந்த டச் ஆகிற ஆங்கிள் அப்படியே டேர்ன் ஆகுது இல்லையா? இது என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுவும் 30 டிகிரி கிடைக்கும், அப்படி தானே? இது 30னா இது 30, இது அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸாக ஈக்குவல். இதே லைன் வந்து அப்படியே டேர்ன் ஆச்சு அப்படின்னா அது 30. ஓகேவா? இப்போ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது, 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது நீங்கள் ஏதாவது ஒரு 30ல் ஒன்று 60ல் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா? இதையும் எடுத்துக்கங்க, இல்லை அப்படின்னா இதையும் எடுத்துக்கங்க. எதை வேணால் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 60ல் ஒன்று 30ல் ஒன்று எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ 31 61 எடுக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கிறேன். ஏபிடி இதில் வந்து டி வந்து 30 டிகிரி. ஓகேவா? அடுத்து இன் ட்ரையாங்கிள் ஏஇசி எடுத்துக்கிறேன். ஏஇசி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஏ வந்து 60 டிகிரி. ஓகேவா? போடலாமா? இதில் பாருங்கள், டேர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். இங்கே காஸ் சைனுக்கு வேலை இல்லைம்மா, நமக்கு ஹைப்போட்டனியஸ்க்கு வேலையே கிடையாது. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். சிடி வேணும் அப்படின்னா இந்த 2 வேல்யூவும் தேவைப்படுது. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைப்போட்டனியஸ்க்கு வேலையே கிடையாது. ஓகே தானே? அப்போது இந்த வேல்யூ தான் அப்படிங்கிறதுனால டேர்ன் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ டேர்ன் 30 ஈக்குவல் டு டேர்ன் இது எடுத்துக்கலாமா? இந்த டேர்ன் 30 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். ஸோ ஏபி பை பிடி. டேர்ன் 30யோட வேல்யூ 1/√3. ஏபியோட வேல்யூ 12னு தெரியும். இதுலேருந்து பிடியோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ பிடியோட வேல்யூ இந்த √3 டிவைடில் இருக்கிற சைடு போனால் மல்டிபிள் போயிடும், இந்த சைடு டிவைடில் இருக்க போனால் மல்டிபிள் போயிடும். ஸோ பிடி 12√3ங்கிறது பிடியோட வேல்யூன்னு ஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். டேர்ன் 60 ஏஇசி எடுத்துக்கிட்டிங்க. இங்கே டீட்டா இருக்குது, டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட், பக்கத்தில் இருக்கிறது அட்ஜஸ்டன்ட், அப்படி தானே? அப்போ என்ன கிடைக்கும்? டேர்ன் 60 ஈக்குவல் டு சிஇ பை ஏஇ. டேர்ன் 60யோட வேல்யூ √3ன்னு தெரியும். சிஇயோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஏஇயோட வேல்யூ பாருங்கள், இப்போ தான் ஃபைன் பண்ணிங்க. என்ன வேல்யூ ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா பிடி கண்டுபிடிச்சிங்க. இது 12 அப்படின்னா இது 12ன்னு தெரியும், அப்படி தானே? இதோட வேல்யூ 12√3 நீங்கள் ஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ 12√3 தானே? இப்போ ஏஇக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 12√3ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? அடுத்து பாருங்கள், சிஇயோட வேல்யூ தான் நமக்கு வேணும். இந்த சைடு டிவைடில் இருக்கிறது மல்டிபிள் வந்துடும் இல்லையா? ஸோ 12 × √3 × √3 போட்டிங்க அப்படின்னா √3 × √3 3 × 12 என்ன கிடைக்கும் அப்படின்னா 36. ஓகேவா? ஸோ சிஇயோட வேல்யூ 36ன்னு ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? எதுவும் டவுட் இல்லையே? நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சிடி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டவரோட ஹைட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ சிடிங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவீங்க? சிஇ ப்ளஸ் இடி அப்படின்னு தான் எழுதுவீங்க. அப்போது நமக்கு சிடி வேணும் அப்படின்னா சிஇ ப்ளஸ் இடி. சிஇயோட வேல்யூ 36ன்னு ஃபைன் பண்ணியாச்சு, இடியோட வேல்யூ 12ன்னு தெரியும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 48 மீட்டர். தேர்ஃபோர் இதில் 2 ட்ரையாங்கிள் கிடைச்சு. ஏபிடிங்கிறது ஏபிடிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சி, அடுத்து ஏஇசின்னு ட்ரையாங்கிள் கிடச்சி. ஓகேவா? ஏபிடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டி வந்து 30 டிகிரி. அடுத்து ஏஇசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ வந்து 60 டிகிரின்னு தெரியுது. இதில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஆப்போசிட், இது அட்ஜஸ்டன்ட். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே டீட்டா இருக்கு இல்லையா? இது ஆப்போசிட், இது அட்ஜஸ்டன்ட். ஓகேவா? இதை அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? therefore the height of the tower is 48 meter.
ஓகேவா? எது டவுட் இல்லையே, டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.